ஆதாயம்தான் முக்கியம்னு சொன்னா நான் பிஜேபிக்கு போயிருப்பேன். அதிகார தாகம் இருக்கும்னா நான் பிஜேபிக்கு போயிருப்பேன். ஜெயலலிதாவினுடைய மறைவிற்கு பிறகு நான் எடப்பாடி தலைமை ஏற்காதவன். எனக்கு அதிகாரமும் பணமும் ஆசை இருக்கும்னா நான் எடப்பாடியை ஏற்றுக்கொண்டிருப்பேன். 6.5 வருஷம் எந்த கட்சியிலும் என்னை இணைத்துக் கொள்ளாமல் திராவிட இயக்க சொற்பொழிவாளர் என்று உப்பை போல் எளிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிற என்னை சில பயல்கள் கொச்சைப்படுத்துவதை நான் அறிவேன். ஆனாலும் அதையும் தாண்டி விஜய் காலத்தின் தேவை, அவரை தமிழ்நாடு தாங்க போகிறது, நானும் தாங்குகிறேன். சுப்ரீம் கோர்ட் ஒரு சிபிஐ கோரி கொடுத்த உடனே குமுதம் தமிழ்ல இருந்து என்ன கேட்டாங்க, இது தாவேகாவுக்கு கிடைத்த வெற்றி. அடுத்த அடியை எடுத்து வைப்பதற்கு உச்ச நீதிமன்றம் அவர்களுக்கு ஒரு வாசலை திறந்து வைத்தது சொல்லு. உடனே அறிவாலயத்திலிருந்து ரியாக்ஷன், என்ன தோனி மாறலைங்கிறாங்க. அப்ப நான் ஒரு கருத்தே சொல்லக்கூடாதா? அதுல இருந்து நெருக்கடி வருது. என்ன வசை மாறி பொழிக்கிறார்கள். வசை மாறி பொழிவதை விட டிசம்பர் மாதம் இசை மாறி பொழிவதற்கு எனக்கு நிறைய தம்பிகள் நீ திறந்திருக்கேன்.